சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அரசினுடைய வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரியன் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை சொல்லுங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் எந்த பணிகள் நடைபெற்றாலும் அதனை நேரடியாக கள ஆய்வு செய்வதை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் இருந்தும் கூட இதே போன்ற ஒரு நடைமுறையை தான் அவர் தொடர்ச்சியாக பின்பற்றி வருகிறார். இந்த சூழலில் தான் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடு சுற்றுப்பயணம் முடித்து வந்ததன் பின்னர் முதல் முறையாக தன்னுடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய கட்டுமான பணிகள் நேரில் ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக இந்த கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஜம்புலிங்கம் சாலையில் 13 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக சமுதாய நலக்கூடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டுமான பணியை தான் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். இந்த பணிகள் என்பது விரைவில் முடிவு பெற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட இருக்கிறது. கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதி மக்கள் குறைந்த விலையில் தங்களுடைய குடும்ப நல நிகழ்வுகளை நடத்திக் கொள்ளக்கூடிய வகையில் 800 சீட்டுகள் கெப்பாசிட்டி கொண்ட வகையில் இந்த கட்டுமான சமுதாய நலக்கூடம் என்பது கட்டப்பட்டு வருகிறது. இதற்காக 13 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த பணிகள் என்பது நடத்தி கட்டுமான பணியினை தற்போது நேரில் ஆய்வு செய்து வருகிறார். கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட பணிகள் நிறைவு பெற்று இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த சில மாதங்கள்ல இந்த பணிகள் என்பது முழுமையாக நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. எனவே இந்த பணிகளுடைய தரம் குறித்து ஆய்வு செய்த பின்னர் இதனை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அறிவிப்பையும் அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக ஜிகேஎம் சாலையில் அறிவிக்கக்கூடிய சென்னை தொடக்கப் பள்ளியில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தொடக்கப் பள்ளியிலேயே 4.23 கோடி ரூபாய் செலவில் புதிதாக பள்ளிக்கான கட்டடம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டடத்தில் முடிக்கப்பட்ட பணிகளை ஆய்வு செய்த பின்னர் தற்போது அந்த கட்டடத்தை மாணவர்களுக்கு மற்றும் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அதே கொளத்தூர் தொகுதியில் 67 தோட்டத்தில் புதிதாக ஒரு லோக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக 26 லட்சம் ரூபாய் செலவில் அந்த பணிகள் என்பது நிறைவேற்றது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பேசலாம் சண்முகப்பிரியன், இணைப்புல காத்திருங்க. தற்போது வளர்ச்சி திட்ட பணிகளை கொளத்தூரில் நடைபெற்று வரக்கூடிய வளர்ச்சி திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக சென்று அங்கு கள ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம், முதல் தளம் மற்றும் இரண்டாம் தளத்துடன் கூடிய புதிய கட்டிடங்கள் 26.43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கால்பந்து விளையாட்டுகளில் மாற்று உடற்பயிற்சி மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு பட்டியலுக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களின் புதிய பள்ளி கட்டிடத்தில் பார்க்கிறார்கள். பள்ளி கட்டிடத்திற்கு
சென்னை குளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தற்போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்று மாணவர்களோடு கலந்துரையாடிய அவர் அங்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தொடர்ந்து கள விவரங்களை வழங்குவதற்காக பிரிய நினைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து சொல்லுங்க. கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட சமுதாய நலக்கூடத்தின் புதிய கட்டுமான பணிகளை முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்ததற்கு பின்னர் தற்போது இந்த GKM காலனியில் சென்னை துவக்கப்பள்ளி கட்டிடம் என்பது புதுப்பிக்கப்பட்டு புதிய வகுப்பறைகள் கட்டிடங்களும் கட்டப்பட்டிருக்கின்றன. சுமார் 4.23 கோடி ரூபாய் செலவில் இந்த புதியதாக கட்டப்பட்டுள்ள தொடக்கப்பள்ளியை தற்போது முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பள்ளிக்குள் சென்று தொடக்கப்பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் அவர் உரையாடி கொண்டு வரக்கூடிய அந்த காட்சியிலும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போது இந்த பள்ளி மாணவர்களுடன் இந்த வகுப்பு அறைகள் கட்டிடங்களுடைய புதுப்பொலியை குறித்திருக்கிறதா, காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய உணவின் தரம் எப்படி இருக்கிறது என்பது போன்ற கலந்துரையாடலை அவர் மாணவர்களுடன் மேற்கொண்டதாக தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இதே பள்ளி வளாகத்தில் தற்போது மேலும் சில நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன. அதாவது கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மதுரைசாமி மாவட்டத்தில் புதிதாக புனரமைக்கப்பட்ட உடற்பயிற்சி கூடத்தை இங்கிருந்தே அவர் திறந்து வைக்க இருக்கிறார். 26 லட்சம் செலவில் அந்த உடற்பயிற்சி கூட்டம் என்பது புனரமைக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது நவீன உடற்பயிற்சி எந்திரங்கள் அனைத்தும் உள்ளே கொண்டு வரப்பட்டு அந்த உடற்பயிற்சி கூடமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட இளைஞர்கள் இதன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில நவீன முறையில் புனரமைக்கப்பட்ட அந்த உடற்பயிற்சி கூடத்தை தற்போது சற்று நேரத்தில் முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதே போன்று இந்த நேர்மை நகர் மயான பூமியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 16ஆம் நாள் நீட்டார் நினைவு மண்டபத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இங்கிருந்து திறந்து வைக்க இருக்கிறார். சுமார் 26 லட்சம் செலவில் இந்த நீட்டார் நினைவு மண்டபமும் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தற்போது நடைபெற்று வருகிற இந்த சமுதாய நலக்கூட கட்டுமான பணிகளை பார்வையிட்டது மட்டுமின்றி ஏற்கனவே முடிக்கப்பட்ட திட்ட பணிகள், அதாவது புதிதான அந்த தொடக்கப்பள்ளி கட்டிடம் மற்றும் உடற்பயிற்சி கூடம் மற்றும் நீட்டார் நினைவு மண்டபம் ஆகிய இந்த முடிக்கப்பட்ட இந்த 3 திட்டப்பணிகளுடைய பயனையும் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. இதன் பின்னர் இந்த பேப்பர் சாலையில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் புதிதாக அமைய உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் சார்பதிவாளர் அலுவலக பணிகளையும் முதலமைச்சர் பார்வையிடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். இவ்வாறாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏற்கனவே முடிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைத்தது மட்டும் இல்லாமல் புதிதாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய கட்டுமான பணிகளுடைய நிலை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் சேகர் பாபு, சினிமாநகராட்சி சண்முகப்பிரியன், இன்னும் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் கொளத்தூர் பகுதியில் முதலமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறார்? முதலமைச்சருடைய இன்றைய அந்த கொளத்தூர் பகுதியில் ஆய்வு திட்டம் அப்படின்றது எவ்வளவு நேரம் கட்டமைக்கப்பட்டிருக்கு, திட்டமிடப்பட்டிருக்கு? தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அனைத்து பணிகளுக்கு இடையேயும் தனது சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் எந்த பணிகள் நடைபெற்றாலும் அதன் தரம் குறித்தும் அதன் பணிகள் குறித்தும் நேரில் ஆய்வு செய்வதை வழக்கமாகவே பின்பற்றி வருகிறார். இதே போன்றுதான் சமீபத்தில் வெளிநாடு சுற்றுப்பயணம், அதாவது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அனைத்து சுற்றுப்பயணத்திற்கு சென்றிருந்த முதலமைச்சர் முடித்து வந்ததன் பின்னர் தற்போது இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.